நதிநீர் பகிர்வு பிரச்சினையை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதே எங்களின் முன்னுரிமை என்று கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி நீர் பகிர்வு சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றும் சுமூகமான தீர்வே முன்னுரிமை என்றும் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தேவையான அளவு நீரை சேமித்து வைத்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து சுமூகமாக தீர்வு காண்பதே அவருடைய முன்னுரிமை என்றும் கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உரையாற்றியிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினத்தில் கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் டி கே சிவக்குமார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் காவிரி நீர் பகிர்வு பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வே முன்னுரிமையாக இருக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் காவிரி நீர்நிலை சீரான வரும் நான் கூறியிருந்தேன். தற்போது மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் நிலைமை மேம்பாட்டு அறிகுறிகள் தென்படுகின்றன. நதிநீர் பகிர்வு பிரச்சனையை சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதே எங்களுக்கு முன்னுரிமையாகும். மாநிலத்தின் நீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தேவையான அளவு நீரை சேமித்து வைத்துள்ளோம். கபினி அணை முழுவதும் நிரம்பியுள்ளது. கூடுதலாக வரும் நீரை சேமிக்க முடியாமல் இயற்கையாகவே வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கால்வாய்களுக்கு நீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அது பயனளித்துள்ளது. பிரதமர் முன்கூட்டியே வறட்சி குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனை அடிப்படையாக கொண்டே குடிநீருக்கு முதலிடம் அளிக்க வேண்டும் என்று, கிடைக்கும் நீர் அளவுக்கு ஏற்ப பயிர் திட்டமிட வேண்டும் என்று நான் விவசாயிகளிடம் கேட்டிருந்தேன். காவிரி நீர் விவகாரம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒன்றாகும். மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலவிய போதும் தமிழ்நாடு 9.9 டிஎம்சி நீரை திறந்து விடுமாறு கோரியது. இது குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் உத்தரவு வழங்கியது. ஆனால் மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டு அந்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.